தனிநபர் ஆயுத இயக்கமாகவோ தனிநபர் போராட்டமாகவோ அப்படி வேண்டியதில்லை. அது நம்ம நாட்டுக்கு பொருந்தாது. நமக்கு அது மக்கள் திரள் போராட்டம், அதுல உயிர் பலியும் நடக்கும், சிறைவாசத்துக்கும் போகணும், அதுக்கு தயாரா இருக்கணும். ஒரு லட்சியம் உள்ள தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியை உருவாக்க வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் தேர்தலில் பங்கெடுப்பதில்லை. தேர்தலில் பங்கெடுப்பவர்கள் உங்களுக்கு ஒரு வரம்பு இருக்கிறது, அந்த அளவோடு நீங்கள் இருங்க. வெள்ளைக்காரன் இணைச்சதுல அவங்க இயற்கையா இல்லை, வெள்ளைக்காரன் இணைச்சதுல அவங்க நீ பெரும்பான்மையா இருக்காங்க. யாரு? இந்தி பேசுறவங்க. மக்கள் கன்னட மக்கள் ஏற்கனவே தனியா அவங்க கொடியேற்றிட்டு இருக்காங்க, அதை நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. எப்படி தமிழ்நாட்டிலே கொடியேற்றல? நம்ம அரசு சட்டப்படி தமிழ்நாடு அரசினுடைய விதிமுறைப்படி ஆணைப்படி செய்ய முடியாது. பழைய நாயகர்களின் புகழை அதிகமாக பேசுவார்கள், அவர்களின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஆட்சியில் இருப்பவனை குறை சொல்வது மட்டுமல்ல, உரிமையை மீட்க லட்சியத்தை வைத்துக் கொண்டு லட்சியத்தை நோக்கி முன்னேறக்கூடிய இயக்கம் வேண்டும். 1937-38 மொழி போர்ல தமிழ்நாடு தமிழருக்கே என்று கொடுத்து உரிமைகள் வேணும்னு கேட்டாங்க, மொழிவழி மாநிலம் கேட்டாங்க, தனிநாடு கேட்டாங்க. இந்த உணர்வு தமிழரசு கழகம்னு தொடங்கின காங்கிரஸ்காரர் வாபோசி சோவியத் யூனியன்ல இருக்கிறது போல சுயநிர்ணய உரிமை உள்ள தமிழ்நாடு வேண்டும் என்று 40களிலே கேட்கிறாரு. பேராசை காரணடா பார்ப்பான், அவன் ஏது செய்தும் காசு பேர பார்ப்பான். பாரதியார் அந்த குளத்துல பிறந்தவர். 543 மக்களவை உறுப்பினர்கள்ல நம்ம வெறும் 39 பேர் தான். நம்ம மக்கள் தொகை 8 கோடி பேர், வெறும் 39 பேர் தான். எனவே நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது மாதிரி பல வகையில அவன் நம்ம சார்ந்திருக்கான். இதை வச்சு இதை நிர்பந்திக்கிறதுக்கு உங்க சட்டமன்றத்துக்கு, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை. உங்கள் சட்டமன்றத்தை கலைக்கக்கூடிய அதிகாரம் டெல்லிக்காரனுக்கு இருக்கு. இன்றைக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தின் தலைவர் ஐயா பே. மணியரசன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கம் தொடர்ந்து தேர்தலில் பங்கேற்கிறது இல்லை. தேர்தலில் பங்கேற்காம வெறும் புரட்சி இனம் மொழி கட்சின்னு பேசிட்டு இருக்கீங்க. ஆனா ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றாம எப்படி ஒரு இலக்கு அடைய முடியும், எப்படிமா மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று பலர் கேட்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்னங்க ஐயா? தேர்தல் என்பதை பற்றி பொதுவா பேசக்கூடாது. அது தமிழ்நாட்டுல நடைபெறக்கூடிய தேர்தல் என்று பேசணும். தமிழ்நாடு எப்படி இருக்கிறது என்பதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுக்காகத்தான் நம்முடைய 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் சொன்னாங்க. அதைத்தான் தொல்காப்பியர் பதிவு பண்ணாரு. இடமும் காலமும் முதற் பொருள் என்ப. இடம் காலம் அதை வச்சு தாப்பா ஒரு இதுக்கு அர்த்தம் வரும், ஒரு தேவை வரும், அது முதற் பொருள். அப்போ ஆங்கிலத்தில் அதை டைம் அண்ட் ஸ்பேஸ்ன்னு பிற்காலத்தில் சொல்றாங்க. அந்த இடம் பொருள். இப்போ தேர்தல்னு மொட்டையா சொல்லக்கூடாது. தேர்தல் என்பது ஒரு ஜனநாயக வடிவம், அதில் கூட மாற்று கருத்தே இல்லை. தேர்தல் வடிவங்களில் பல வடிவங்கள் இருக்கு, உள்ளடக்கங்கள்ல பல இருக்கு. அதையும் புரிந்து கொள்ளணும். தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கிறது என்பதை புரிஞ்சுக்கணும். தமிழ்நாடு என்பது உலக நாடுகள்ல பல நாடுகள் அதுக்கு ஒரு தேசம் இருப்பது போல அப்படி இல்லை. இதனுடைய ஒரு தேசிய இனம் தமிழர், இதனுடைய தேசிய மொழி தமிழ், இதனுடைய தாயகம் தமிழ்நாடு. இது பிரித்தானிய பீரங்கிகளால், பிரித்தானிய வணிக வேட்டையாடிகளால் இது போன்ற தமிழ்நாடு மட்டுமல்ல, இது போன்ற பல்வேறு இன தாயகங்கள் இனங்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்டு, சிறையிலே போடப்பட்டு, தூக்கிலே போடப்பட்டு ஒன்றாக அவை இணைக்கப்பட்டன. அவனுடைய வர்த்தக வேட்டைக்காக அது ஒன்றாக அமைக்கப்பட்டது. அது இயற்கையான ஒரு தேசமா அமையவில்லை. அது அப்படித்தான் இதுக்கு அவன் ஒரு புது பேர் கொடுத்தான். அவனுடைய வியாபார கம்பெனி பேரு இந்தியா என்பது அவனுடைய வியாபார கம்பெனி பேர், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அந்த பதிவு பண்ணது லண்டன்ல அப்படிதான் பதிவு பண்ணான். அந்த கம்பெனி பேரையே அவன் பிடிச்ச நாட்டுக்கு, அவன் உருவாக்க நாட்டுக்கு பிடிச்சிட்டான். இந்தியான்னு வேற ஒண்ணும் கிடையாது. இதுல எல்லாரும் சேர்ந்து போராடி அந்த வலுவான எதிரியை விரட்டணும். எல்லா இனங்களும் சேர்ந்து போராடிச்சு. அதுக்கான ஒரு கட்சியா காங்கிரஸ் இருந்தது, மற்ற அமைப்புகள் இருந்தன. என்னாச்சுன்னாக்க, உலக நீதிப்படி ஒரு தேசிய இன தாயகம், நேஷனல் ஸ்டேட் ஃபார்மேஷன் வந்திருக்கு. ஒரு தேசிய இனத்துக்கு ஒரு தாயகம், அவங்க மொழி அங்கே ஆட்சி மொழியா இருக்கும், சட்ட மொழியா இருக்கும் என்பதற்கு முரணாக இந்தியாவில் இருக்கு. ஏன்னா பல இனங்கள், பல மொழிகள், கலப்படங்கள், அதெல்லாம் வணிக வேட்டையாடிகள் அயலார் உருவாக்குனது. அதை என்ன பண்ணான்னா, இங்க உள்ள ஒரு செட்டு, இதுல பெரும்பான்மையா உள்ள ஒரு செட்டு தனக்காக்கி கொண்டு வெள்ளைக்காரன் எப்படி சுரண்டானோ, அவன் மொழியை வச்சு ஆதிக்கம் பண்ணானோ, அது போல நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு இங்க ஆரிய கூட்டம் என்ன பண்ணிச்சுன்னா, ஆரிய பிராமணர்கள், இந்திக்காரர்கள்
அவங்க இதுல பெரும்பான்மையா இருக்காங்க. வெள்ளைக்காரன் இணைச்சதுல அவங்க இயற்கையா இல்லை, வெள்ளைக்காரன் இணைச்சதுல அவங்க இன்னைக்கு பெரும்பான்மையா இருக்காங்க. யாரு? இந்தி பேசுறவங்க. அப்ப அவங்க ஒரு 7 to 10 மாநிலங்கள் கிட்டத்தட்ட இன்னைக்கு தமிழ் இந்தியாவுல வந்து அதுதான் ஆட்சி மொழியா இருக்கு, கல்வி மொழியா இருக்கு. அதெல்லாம் நம்ம அவங்களோட ஒப்பிடும்போது 8 கோடி பேர் இருந்தாலும் அவர்களோடு ஒப்பிடும்போது சிறுபான்மையா இருக்கிறோம். அவன் பல இனங்களும் சேர்ந்து ஒரு இந்தி பொதுமொழியை வச்சுட்டு இருக்கான். அப்ப ராஜஸ்தானி அப்படியா இருந்தாலும், அவன் ராஜஸ்தானியா இருந்தாலும் இந்திய வந்து ஆட்சி மொழியா கல்வி மொழியா வச்சிருக்கிறான். அது போல ஹரியானாவில் இருக்கான், பல பேர் வந்து அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அது போல பஞ்சாபி அப்படி வச்சுட்டு இருக்கான். பல இனங்கள் பல மொழிகள் அவனுக்கு இந்திங்கிறது தேவையா வச்சுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம வந்து இந்த இதுல சிக்கிக்கிட்டு நம்ம மொழி ஆட்சி மொழியாவும் இருக்க முடியல, நம்ம மொழி வந்து நம்மை நாமே ஆண்டு கொள்ளவும் முடியவில்லை. இப்ப இந்திக்காரங்க முடிவு பண்றது பெரும்பான்மை அவன் முடிவு பண்றத பார்த்தா நம்ம ஏத்துக்கூடிய நிலையில இருக்கிறோம். 543 மக்களவை உறுப்பினர்கள்ல நம்ம வெறும் 39 பேர் தான். நம்ம மக்கள் தொகை 8 கோடி பேர், வெறும் 39 பேர் தான். எனவே நீங்க பார்லிமெண்ட்டுக்கு போனாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டம் எப்படி இருக்கு? வெள்ளைக்காரன் வச்ச சட்டத்தை ஒட்டி எழுதுனாங்க இந்தியாவுக்கு. ஏன்னா வெள்ளைக்காரனுடைய காலனியா இருந்ததை இந்திக்காரன் பிராமணர்களுடைய காலனியா மாத்திக்கணுங்கிறது தான் அவங்களுடைய அது. அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா அவன் கவர்னர் ஜெனரல் பதவி வச்சிருந்தா ஓடிச்சாங்க. அவங்க இந்தியா விடுதலை பெற்ற பிறகு அரசியல் சட்டத்துல கவர்னர் ஜெனரல் கூடாதுன்னு வச்சாங்க, கவர்னர் வச்சாங்க மாநிலங்களுக்கு. ஏன்? அவன் டெல்லியில இருந்து பல்வேறு இனங்களை ஆளணும், தொடர்பில்லாத தமிழ் இனத்தை ஆளணும், பங்காளி ஆளணும், மராத்திக்காரனை ஆளணும். எனவே அவனுக்கு வெள்ளைக்காரனுக்கு தேவைப்பட்டது போல அவனுக்கு ஒரு அடியாள் தேவைப்பட்டான். யாருக்கு? டில்லிக்காரனுக்கு, இந்திக்காரனுக்கு. அந்த பதவி வெள்ளைக்காரன் உருவாக்கி தந்தான், கவர்னர்னு உருவாக்கி தந்தான். அதை அப்படியே வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு அப்புறம் மாநிலத்துக்கு உரிமை இல்லாமல் இந்திய அரசுக்கு கட்டுப்பட்டது போல கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. கொஞ்சம் நஞ்சம் இருந்த உரிமைகளையும் இழந்துட்டோம். அதனால ஒரு முழு தன்னுரிமை இல்லாமல் ஒரு உண்மையான கூட்டாட்சியாகவும் இல்லாம இந்திய அரசு ஒரு கூட்டாட்சியாகவும் இல்லாம பெரும்பான்மை என்ற இந்திக்காரனுக்கும் கருத்தாதிக்கம் செய்யக்கூடிய பிராமணர்களுக்கும் அடிமையா இருக்கக்கூடிய நிலையில் நம்ம வைக்கப்பட்டிருக்கோம். இதுதான் இப்ப பிரச்சனை. இதனாலதான் தமிழ்நாட்டுல வந்து இயல்பாக இந்திய எதிர்ப்பு போராட்டம் 30களில் தொடங்கும் போதே தமிழ்நாடு தமிழருக்குன்னு முழக்கம் நம்ம தமிழ் அறிஞர்கள் கொடுத்தாங்க. பின்னாடி வந்து திராவிட அரசியல்வாதிகள் அதை எடுத்துக்கிட்டாங்கன்னு வச்சுங்க. இந்த மாதிரி தனித்தன்மையை வந்து நம்ம பார்க்கணும். இது மாதிரி இருக்கு. இதுல இப்ப தேர்தல் ரைட்டு. இப்ப நீங்க தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்ல இது பார்லிமெண்ட் வச்சுக்கோம், 39 தொகுதியிலையும் நீங்க வெற்றி பெறுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நாடாளுமன்றத்தில் நீங்க என்ன பண்ண முடியும்? ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வர முடியுமா? முன்மொழிஞ்சு பேச வைக்க முடியுமா? 543 பேர்ல கண்ணுக்கு தெரியாத சிறுபான்மையாக்கப்பட்டிருக்கிறீங்க 8 கோடி மக்கள். நீங்க என்ன பண்ணி கழிச்சிட முடியும்? அங்க போய் சும்மா வாய்ப்பட்டா போடக்கூடாது. அடுத்தது சட்டமன்றம் 234 பேர் இருக்கோம். 234 நம்ம வெற்றி பெறணும் வச்சுக்குவோம். அப்படி வச்சுக்கோம். பெரும்பான்மை வெற்றி பெறணும் எப்படி வச்சுக்கிறோம்? நீ வந்து ஒரு சட்டம் இயற்ற முடியுமா? கல்வியில சட்டம் இயற்ற முடியுமா? ஆளுநர் கையெழுத்து போடாம இயற்ற முடியுமா? மாநில உரிமைக்கு உள்ளதுல போட்ட மசோதாக்களுக்கு கையெழுத்து போடலன்னு உச்சநீதிமன்றம் கையெழுத்து போடுற முன்னாடி போனாலும் நாங்க உனக்கு அங்கீகாரம் தர்றோம். மாநில அதிகாரத்துக்கு உட்பட்டதுக்கு இந்திய அரசின் கீழ் இருக்கு கல்வி, பொதுப்பட்டியல்ல இருக்கு. முழுக்க கல்வியை நீங்க கொண்டு வந்துட முடியாது, இந்திய திணிப்பை ரத்து பண்ண முடியாது. அப்ப இந்த அவங்க 10 மாநிலம் இருக்காங்க, நம்ம ஒரே ஒரு மாநிலம் இருக்கிறோம். இப்ப மாநிலத்துல நீ எது அதிகாரம் போட்டாலும் அவனுக்கு நேரம் ஆளுநர் தடுக்கிறான். இப்ப RSS ரவி தடுத்துக்கிட்டு இருக்காரு. அது போல யாரோ ஒருத்தர் ஒரு ரவி இருக்காரு, ஒருத்தர் கிவி வருவார் நாளைக்கு. இதுதான் செய்வாங்க. சத்தம் போட்டு செய்யறதுனால ரவி செய்யறது தெரியுது, சத்தம் போடாம செய்யறதும் இருக்காங்க. அடங்கி போய் பங்கு போட்டுக்கிட்டாலும் திமுகவிலையும் உண்டு, அதிமுகவிலையும் உண்டு. முதல்ல இருந்த போது யாரு ஆளுநரோட ஊழல பங்கு போட்டுக்கிட்டு அடங்கி போயிருந்தாங்கலாம் உண்டு. அப்ப ஆளுநர் கையெழுத்து போடாம ஒரு சட்டம் ஏற்ற முடியாது. மாநில அதிகாரத்துல இருந்தாலும் ஏற்ற முடியாது, எதையும் செய்ய முடியாது. எல்லா அதிகாரமும் டெல்லியில மேலும் மேலும் குவிஞ்சுக்கிட்டு இருக்கு. டெல்லியில குவிக்கப்பட்டு விட்டது. கல்வி போயிடுச்சு, சாலை தேசிய நெடுஞ்சாலை அவனுக்கு போயிடுச்சு, ஒன்னொன்னும் போயிடுச்சு. வேளாண்மையில அவன் தலையிடுறான், எல்லாம் பண்றான். அவங்க வைக்கிறது தான் வேலை, அவங்க தான் எல்லாம் பண்ணணும். வேளாண்மையில ஒரு நெல்லுக்கு எதா இருந்தாலும் சரி எல்லா அதிகாரமும், வரி போடுற அதிகாரம், விற்பனை வரி கூட போயிடுச்சு, ஜிஎஸ்டி கூட தான். இது மாதிரி ஆயிடுச்சு. இந்த நிலையில் நீங்க 234 போய் தமிழ்நாட்டு உரிமை மீட்பு எப்படி என்ன பண்ண முடியும்? எடுத்துக்காட்டா இப்ப காவேரி சிக்கல் இருக்கு அப்படின்னா, காவேரி சிக்கல்ல நீ தண்ணி தரலன்னாக்க
உனக்கு பொருளாதார தடை விதிப்பண்டா கர்நாடகத்துக்கு, உனக்கும் எனக்கும் உறவு இல்லை, நாங்கள் ரத்து பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்னாட்சி உரிமை இங்கே இருக்குன்னு வச்சுங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒரு இறையாண்மை உள்ள கூட்டரசுல தமிழ்நாடு இருக்குன்னு வச்சுங்க. அப்போ நம்ம அவன் பொருள் இங்கே விற்பனை ஆகுது. தமிழ்நாடு சந்தை இல்லைன்னா கர்நாடகம் பாதிக்கப்படும். இது பலது இருக்கு. அது மாதிரி நம்ம ஊர் மின்சாரம் போகுது, நெய்வேலி மின்சாரம் போகுது அவர்களுக்கு. அது மாதிரி பல வகையில அவன் நம்ம சார்ந்திருக்கான். இதை வச்சு இதை நிர்பந்திக்கிறதுக்கு உங்க சட்டமன்றத்துக்கு, தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கா? இல்லை. உங்கள் சட்டமன்றத்தை கலைக்கக்கூடிய அதிகாரம் டெல்லிக்காரனுக்கு இருக்கு. அதனால எதை எடுத்தாலும் சரி, நீங்க எதை எடுத்தாலும் சரி, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ மின்சாரம் என்பது மாநில அரசு இருந்ததை முற்றும் அங்கே கொண்டு போயிட்டான், இந்திய அரசு கீழே கொண்டு போயிட்டான், ஒவ்வொன்றும் கொண்டு போயிட்டான். இதுல நீங்க 234 பேர் இருந்து அவனுக்கு அடக்க ஒடுக்கமா இருந்து அதுக்குள்ள ஏதாவது செய்ய முடியுமா செஞ்சுக்கலாம். இப்ப இனம், மொழி, தாயகம் மூன்றும் அடிமையா இருக்கு. அதனுடைய சிதைக்கப்படுது. இந்திய ஏகாதிபத்தியத்தால சிதைக்கப்படுது. இந்த தாயகத்தை 3ஆ பிரிக்க திட்டம் போடுறான். நீங்க சட்டசபையில ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் நீங்க முடியாது, பிரிக்க முடியாது சொல்ல முடியுமா? கண் முன்னால் நடக்குது தம்பி. ஜம்மு காஷ்மீரை அந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சி, முழு மாநில தகுதியோடு இருந்தது ஜம்மு காஷ்மீர். அது மட்டுமல்ல, தமிழ்நாடு போன்ற மாநிலங்களுக்கு இல்லாத சிறப்புரிமையே அவனுக்கு இருந்தது. ஆர்டிகல் 370 இருந்தது. இவ்வளவு இருந்தவன அந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஆளுநர் ஆட்சியை வச்சுக்கிட்டு சட்டமன்றத்துக்கு போகாமலே கலைச்சான். சட்டமன்றத்துல ஒரு ஒப்புதல், அவன் ஆமுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லலாம், ஏதோ சொல்லலாம். அப்படி ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒப்புதல் வாங்காம கலைச்ச தப்புன்னு உச்சநீதிமன்றத்துல வழக்கு போட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? கலைச்சது ரைட்டுன்னு தீர்ப்பு கொடுத்தது. புரியுதுங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க எல்லாம் எப்படி இருக்குன்னு. இதுல உங்க சட்டமன்றத்தை தமிழ்நாட்டை நீ ஒத்துக்கலைன்னாலும் தமிழ்நாட்டை 3ஆ பிரிக்கிறதுனா 3ஆ பிரிச்சிடலாம். இந்த 3வது பீரியட்லயே இந்த 2வது நம்ம 2026 தேர்தல் முடிஞ்ச பிறகு அந்த திட்டத்தில் இறங்குமா, இல்லை அடுத்த விட வெற்றி பெற்றா பாஜக அதை செய்வான். 3 பிரதேசங்களா பிரிக்கிறது தமிழ்நாட்டை என்பது இன்னும் பல மாநிலங்கள் பிரிக்க போறாங்க. அந்த திட்டத்துல பாஜக இருக்கு. ஒவ்வொரு உரிமையா பறிச்சுட்டு வர்றான். இப்ப நம்ம வக்கீல்லாம் அங்க கோர்ட்ல போய் தடுமாறுறாங்க. இந்திய அரசமைப்பு சட்ட, தண்டனை சட்டம், ஐபிசி, சிஆர்பிசி எல்லாம் இந்தியில மாத்தியாச்சு. வெவ்வேறு திருத்தங்களை கொண்டு நம்பர்களும் மாத்தியாச்சு. நம்ம பழைய காலத்துல எத்தனை நம்பர் சொன்னோம்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது. சட்டத்துல தடுமாறுறாங்க. எல்லாம் இந்திய ஏகாதிபத்தியம், சமஸ்கிருதம் அப்படி மாத்தி கொண்டு வந்துட்டான். அதை தடுக்க முடியுமா நீங்க? இப்போ ஐபிசியே வேற என்னமோ நியாயதுன்னு சொல்றாங்க, எதை பண்ணிட்டு நடக்கிறாங்க. அதை போய் நாங்க தமிழ்ல கொண்டு வந்துடுறேன், இல்ல இங்கிலீஷ்ல மீண்டும் கொண்டு வர்றேன்னு கொண்டு வர முடியுமா நீங்க? தமிழ்நாட்டுல 214 பேர் வெற்றி பெற்றாலும் இல்லைங்கய்யா. இப்ப நீங்க ஏதோ சொல்றீங்க. இப்ப கர்நாடக முதலமைச்சர் இருக்காங்க, அங்க தேர்தல் அரசியல் முதலமைச்சர் இருக்காரு. அவர் ஒரு இன உணர்வோட செயல்படுறாரு. அது மாதிரி இங்க உள்ள இன உணர்வு முதலமைச்சர் ஆனா எல்லாம் செயல்பட முடியல. இப்ப பல்வேறு கோரிக்கைகளை நீங்க திமுக அரசுக்கு வைக்கிறீங்க, தமிழ் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகளை. அதை குறைஞ்சபட்சம் செய்ய முடியல. இப்ப இந்த தேர்தல் ஜனநாயகம் தான் நிலை பெற்று இருக்கு. அது காலப்போக்கில் மாறப்போது நீங்க சொல்றது ஆகும். இப்ப நடைமுறையில அப்படித்தானே இருக்கு, தேர்தல் ஜனநாயகம் தானே இருக்கு. அதாவது 2 விஷயத்தை சொல்லி, ஒண்ணு கர்நாடகத்துல அவர் என்ன உரிமையை போயிட்டு இருக்காரு, என்ன பேச முடியுது, என்ன அவ்வளவுதான். இல்ல கொடி தமிழ்நாட்டுக்குன்னு கர்நாடகம் ஒரு கொடி வச்சிருக்காங்க. காவிரி தரம் தெரியல மொழினா நான் ஒன்னா நிப்போன்னு பேசுறாங்க. கொடி இல்ல, அரசு வச்ச கொடி இல்ல, தனியா ஒரு தனியா இப்போ நீங்க வைக்கலாமே, உங்களுக்கு என்ன தேடம் இருக்கு? சித்தராமையா ஏற்கனவே முதலமைச்சராக இருக்கும் போது கர்நாடக மாநில அரசு சார்பில் ஒரு கொடி தயார் பண்ணி இந்திய அரசுக்கு அனுப்புனாங்க. முடியாது, உனக்கு அந்த அதிகாரம் இல்லைன்னு ரத்து பண்ணிட்டான். கன்னட மக்கள் ஏற்கனவே தனியா அவங்க கொடி ஏற்றிட்டு இருக்காங்க, அதை நாங்களே ஏத்துக்கிறோம்னு சொல்றாங்க. எப்படி தமிழ்நாட்டிலே கொடி ஏற்றிக்கலாம்? நம்ம அரசு சட்டப்படி, தமிழ்நாடு அரசினுடைய விதிமுறைப்படி, ஆணைப்படி செய்ய முடியாது. இப்ப நீங்க தமிழ்நாடு அரசுக்கு பல்வேறு கோரிக்கைகள் வைக்கிறீங்க, முக ஸ்டாலினுக்கு வைக்கிறீங்க. 1ஆவதுல இருந்து 10வது வரையும் தமிழ் வழிகளை கொண்டு வரணும், அதை கொண்டு வரலாம், முதலமைச்சர் கொண்டு வரலாம். இதையே கோயில்ல கல்வி பாடத்திட்டம் முழுக்க இந்தி பாடத்திட்டமா போய், இந்தியாக்காரனுடைய பாடத்திட்டமா போய், நீங்க நான் தமிழரோட, அதாவது சோழர்கள், சேரர்கள், பாண்டியர்களுக்கு 4 பக்கம் ஒதுக்குறான் பாடத்திட்டத்துல. வடநாட்டு மன்னர்களுக்கு அசோகன்ல இருந்து, குப்த ராஜ்யத்துல இருந்து, மௌரியத்துல இருந்து எல்லாத்தையும் பல பக்கங்கள் வரலாறுல ஒதுக்குறான். அதை நீங்க மாத்துவீங்களா? இன்னைக்கு மாத்த முடியுதா உங்களால? அதை நடத்துறத தமிழ்ல நடத்தலாம். அவனுடைய வரலாற்றை, இந்திக்கார வரலாற்றை, சமஸ்கிருத ஆரியனுடைய வரலாற்றை நீங்க தமிழ்ல படிக்கலாம் என்று ஒரு கால் அவங்க ஒத்துக்கலாம். தமிழ்ல படிச்சுட்டு வாங்கடா, பயிரோட அடிமையா வாங்கடான்ட்டு. நம்ம வரலாற்றை நம்ம எழுதுறதுக்கு அதிகாரம் இருக்கா? இன்னைக்கு இருக்கா? பாடத்திட்டத்தை முழுசா தயார் பண்ற அதிகாரம் இன்னைக்கு இருக்கா? இன்னும் நாளைக்கு அதுவும் இருக்காது. ஒரு பாடத்திட்டத்தை இன்னதுன்னா பண்ணி கொடுத்துட்டான். அதுவும் தேசிய கல்விக் கொள்கை வந்துருச்சு. உங்களுக்கு பாடத்திட்டத்தை முழுசா வகுக்கக்கூடிய உரிமை மாநில அரசுக்கு இருக்கா? இது இல்லை. இதை பறிச்சுட்டா எல்லாம் இந்தி மயமாகிட்டு இருக்கு. அதை தமிழ்ல படிக்கிறான். அல்லது இவனுக்கு என்ன திராவிடக்காரனுக்கு அது இங்கிலீஷ் மயமான சரிதான்.
அவனுக்கு என்ன டெல்லியில் இருக்கவனுக்கு நீ இங்கிலீஷ்ல படிக்கிறியோ உன் தாய்மொழியில படிக்கிறியோ எது படிச்சாலும் சரி, எங்க வரலாறு ஆரிய வரலாறு படி, வடநாட்டு வரலாறு படி, சமஸ்கிருதம் ஹிந்தி என்பதெல்லாம் சட்டம் இருக்கும், அதை ஏத்துக்க, அவ்வளவுதான். அது தமிழ்ல மொழியாக்கம் பண்ணா நான் ஏத்துக்கிறேன்னு என்ன அர்த்தம்? அது உங்களுக்கு கல்வி உங்களுக்கு முழு அதிகாரம் இருக்கா? பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போயிட்டாங்க, முழுக்க கொண்டு போயிட்டாங்க. நீங்க மீட்ற முடியுமா? அதை உங்களுக்கு மீட்கிறதுக்கு என்ன வழிமுறை எனக்கு சொல்லுங்க. நீங்க 234 பேர் வெற்றி பெறுறீங்க, அது வேண்டான்னு சொல்றீங்க. கல்வியை மாநில பட்டியலுக்கு மீட்கிறது உங்களுக்கு என்ன வழி இருக்கு? மற்ற மாநிலங்கள்லாம் இணைஞ்சு அவன் நினைஞ்சாலும் அவன் இந்திக்காரன் நிறைய இருக்கான். அதே போல இந்தி அல்லாத மாநிலங்கள் எல்லாம் இணைஞ்சா நீங்க இருந்துட்டு அது இணைங்க, அதுக்கு என்ன இருக்கு? இப்ப என்ன முறை உங்களுக்கு இருக்கு? எனவே அவனுக்கு இப்ப வெள்ளைக்கார அரசுகிட்ட கோரிக்கை வைக்கலையா நம்ம இன்னது கொண்டு வான்னு? அதே மாதிரிதான் இன்னைக்கு டெல்லி அரசுகிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருக்கோம். வெள்ளைக்காரன் நடக்கும்போது மாநில ஆட்சியா வச்சிருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் டெல்லிக்காரன் மாநில ஆட்சியா வச்சிருக்கான். இன்னும் சொல்ல போனா வெள்ளைக்காரங்காலத்துல கல்வியும் இது மாநில அரசுகிட்ட இருந்தது, அதை அவன் பறிச்சுட்டான். காவல்துறை மாநில அரசு இருந்துச்சு, அதை அவன் பறிச்சுட்டான். டெல்லிக்காரன் ஏற்கனவே சிபிஐ கொண்டு வந்தான், இப்ப என்ஐஏ கொண்டு வந்தான், எல்லாம் அவன் பறிச்சுட்டான். அடுத்தது விற்பனை வரி போடக்கூடிய உரிமை வெள்ளைக்கார ஆட்சியில இருந்தது, போட்டாங்க. இன்னைக்கு அந்த வரியை பறிச்சு ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டானுங்க. இருக்கிறது ஒன்னொன்னா பறிச்சு கொண்டு போயிட்டு இருக்கான் டெல்லிக்கு. நான் கேட்கிறேன், தமிழ்நாடு எப்படிப்பட்ட தமிழ்நாடு? திமுக எப்படி வளர்ந்தது? இல்ல 1937-38 மொழி போர்ல தமிழ்நாடு தமிழருக்கே என்று கொடுத்து உரிமைகள் வேணும்னு கேட்டாங்க, மொழிவழி மாநிலம் கேட்டாங்க, தனிநாடும் கேட்டாங்க. இந்த உணர்வு தமிழரசு கழகம்னு தொடங்கின காங்கிரஸ்காரர் வாபோசி சோவியத் யூனியன்ல இருக்கிறது போல சுயநிர்ணய உரிமை உள்ள தமிழ்நாடு வேண்டும் என்று 40களிலே கேட்கிறாரு. இப்படி எல்லாம் கேட்டுட்டு இருக்க சூழ்நிலையில தான் இந்த திராவிட கூட்டம் இருக்கு பாருங்க, ஏமாத்துற கூட்டம், ஈவேரா இந்த கூட்டம் இருக்கு பாருங்க, தனிநாடுன்னு கேட்டுச்சு, திராவிட நாடு திசை பூஜாத தமிழச்சி இதை கேட்டுட்டு இருக்கும்போது இந்த கும்பல் புகுந்து திராவிட நாடுன்னு கேட்டுச்சு. அதுக்கு அது பேசுற இந்த மூட நம்பிக்கை எதிர்ப்பு, பார்ப்பன எதிர்ப்பு. பார்ப்பன எதிர்ப்பு என்பது தமிழனுக்கு சங்க காலத்திலேயே இருக்கு. ஆரிய எதிர்ப்புங்கிறது நிறைய இருக்குன்னா பல தடவை சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப நேரத்தை சொல்லிட்டு இருக்க வேண்டாம். என்னென்ன சான்றுகள் நமக்கு இருக்கு ஆரிய எதிர்ப்புங்கிறது. அதை பயன்படுத்தி இந்த திராவிட கூட்டம், அவங்க தாயகம் ஆந்திரா கர்நாடகம், அங்க போய் ஏதாச்சும் பார்ப்பன எதிர்ப்பு வளர்க்க முடியுதா? உங்களால முடிஞ்சதா? உங்க தாயகத்துல ஆந்திராவில் எங்க மரபு அது ஆரிய எதிர்ப்பு, பிராமணிய ஆதிக்க எதிர்ப்பு என்பது. இங்க வள்ளல் பெருமான் வரைக்கும், ஏன் பாரதியார் பிராமண குலத்துல பிறந்த பாரதியாரே எதிர்த்தாரு. பார்ப்பானை ஐயர் என்ற காலமும் போச்சே, வெள்ளை பரங்கிய துறை என்ற காலமும் போச்சே, பேராசை காரணடா பார்ப்பான், அவன் ஏது செய்தும் காசு பேர பார்ப்பான். பாரதியார் அந்த குலத்துல பிறந்தவர் எழுதுறாரு. அப்படிப்பட்ட மரபு எங்க தமிழ்நாட்டு மரபு, தமிழின மரபு அது. அதை பயன்படுத்தி இந்த திராவிட கூட்டம் நம்மள மாதிரி அங்க பிராமண எதிர்ப்பெல்லாம் பேசி தனிநாடு கேட்டு அவங்க நம்ம ஆளு கேட்டாங்கல்ல, மறைமலடிகள் தலைமையில அந்த மாதிரி தமிழ்நாடு தமிழருக்கு பெரிய பெரிய தமிழறிஞர்கள் தலைமையில முழக்கம் போட்டாங்கல்ல, அதை பயன்படுத்தி தமிழ்நாட்டை திராவிட நாடு திருப்பி விட்டு இந்த திமுக கூட்டம் அடைந்தால் திராவிட நாடுகளே சுடுகாடு, எப்படியே நமக்கு தமிழ்நாடு கிடைச்சா சட்டா நம்ம ஆளுவ பூரா அதில் போய் அடைச்சு அவங்க நாடக பேச்சு, அதை நடிப்பு பேச்சு எல்லாம் இந்த மயங்கி இப்போ நிச்சயமா நடிகர் இப்போ மயங்கி போனால நம்ம ஆளுவ அது மாதிரி மயங்கி போய் தமிழந்த படிச்சு அந்த காலத்துல அது உண்மை. அந்த கூட்டம் சொல்றது தனிநாடு பெறுவாங்க, அவன் திராவிட நாடு பெறாட்டியும் தமிழ்நாடு பெறுவாங்க தனியா என்று சொல்லிதான் உனக்கு திமுகவுக்கு ஆதரவு, உனக்கு ஆதரவு. நீ தமிழை காட்டுமிராட்டி பாஷை அதை படிக்காத சனியை விட்டு தொலைன்னு சொல்றா. அந்த ஈவேராவை கூட சொல்லிட்டு பாருப்பா, பாப்பான நல்லா திட்டா இருப்பான்ட்டு இந்த பயிர்வை நம்ம தமிழந்த படிச்சு அதை ஏத்துக்கிட்டு போய் தன்னழி பாதையில போச்சு. அதை பயன்படுத்தின கூட்டம் இந்த கூட்டம் திராவிட கூட்டம் அடைந்தால் திராவிடம். அதுக்கு பிறகு என்னாச்சு? இப்ப கடைசியில அதுக்காக உனக்கு ஓட்டு போட்டான், தனிநாட்டுக்காக, தனி இனத்துக்கு தானே ஓட்டு போட்டான், தமிழ் இனத்துக்காக. அப்படியே 60ல போய் மாநில சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி, மாநில சுயாட்சி. அதை எங்கேயாவது வாங்கினியா? ஏதாச்சும் ஒரு உரிமை வாங்கினியா? 67 இருந்து எவனோட நீ கூட்டணி சேரல? உரிமை பறிக்கக்கூடிய காங்கிரஸ்காரனோட பாயும் படுக்கையமா இருந்த, பாஜக காரனோட பாயும் படுக்கையமா இருந்த 99ல இருந்து என்ன உரிமையை மாட்ட? ஒவ்வொன்னா கல்வி போச்சு, காவல்துறை அதிகாரம் போச்சு, சட்டம் ஒழுங்கு போச்சு, எல்லாம் டெல்லிக்கு போய் நீ கூட்டணியா இருக்கும்போது தானே காங்கிரஸோட இருக்கிற, இல்லைன்னா பாஜகவோட இருக்க, இல்லைன்னா தற்காலிகமான தேவகோட கூட்டணியா இருக்கிற, இல்லைன்னா ஐக்கிய குஜராலோட கூட்டணியா இருக்கிற. டெல்லியில எவன் ஆட்சி இருக்கான அவனோட கூட்டணி நீ. அப்படிப்பட்ட கூட்டம் அந்த திராவிட கூட்டம். இன்னும் அந்த பழைய மயக்கத்திலிருந்து மாறாம இருக்காங்க. நம்ம ஆளு ஆரம்பிச்சு தமிழ்நாட்டுக்குன்னு கட்சி ஆரம்பிச்சு மாப்போசியா இருக்கட்டும், நம்ம அந்த சீப்பா ஆயத்தினா இருக்கட்டும், உறுதியா இல்லாம அது பின்னாடி சீரழிஞ்சு போயிடுச்சு எல்லாம். இந்த மாதிரி இந்த அனுபவத்திலிருந்து பாடம் கத்துக்கணும்ல. இந்த அனுபவத்திலிருந்து பாடம் கத்துக்காம இவர் பண்ணுவார், அவர் பண்ணுவார், அதை பண்ணுவார், வெறும் மைக் மதன காமராஜர்களா நடத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக என்ன பண்ணிது இப்ப? அதனால ஒரு அடிப்படையில ஒரு இனத்தாயகம் அடிமையா இருக்கு.
நம்ம இந்தியாவோட இருக்கலாம், ஒரு வரலாற்றில் உண்டானது இருக்கலாம். இறையாண்மை உள்ள தான் முடிவு செய்யணும். இந்திய அரசுக்கு இந்த பார் இராணுவம், நாணய அச்சடிப்பு, வெளியுறவு, அது மாதிரி 1 2 4 அதிகாரம். இது போது இந்திய அரசுக்கு. பாக்கி எல்லாம் அந்தந்த மாநிலம் அவனுக்கு. இது மாநிலம் இல்ல, தேசிய இன தாயகம். ஒன்னு ஒரு தேசிய இன தாயகம். உனக்கு தேசியம் இல்லைன்னா இந்திக்காரனுக்கு போ, ஏதாச்சும் வச்சுட்டு போ. மராட்டி எனக்கு இருக்கு, அவன் அதெல்லாம் வச்சிருக்கான். மகாராஷ்டிரா வச்சிருக்கான். பங்காளிக்கு இருக்கு, அதைத்தான் பங்களான்னு வச்சிருக்கிறான். பச்சின் பங்காள்னு வச்சிருக்கான், பங்களான்னு வச்சிருக்கான். அது போல ஒரிசாக்காரனுக்கு இருக்கு, அவன் வச்சிருக்கான். அவனுக்கு இருக்கு, எங்களுக்கு இருக்கு, என்ன இருக்கு. அவனுக்கு அந்த தாயகத்தை பேர் இருக்கு. ஆந்திராவுக்கு தெலுங்கர்கள் அந்த ஆந்திரான்னு வச்சிருக்காங்க. மலையாளி கேரளத்தை வச்சிருக்கான், அவன் இனப்பேர். கர்நாடகத்தில் வச்சிருக்கான். அவங்கவுங்களுக்கு இருக்கு, அது மாதிரி இருக்கு. எனவே இந்திக்காரனுக்கு இல்லைன்னா நீ ஏதோ பேர் வச்சுக்க, எப்படியோ போயிட்டு போ. எங்களுக்கு எல்லாரும் தான் கேட்கறோம். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இறையாண்மை உள்ள தேசங்களுடைய கூட்டரசா இந்தியாவை மாற்று, ஒன்னா இருப்போம் என்ற நிலையில தான் கேட்கிறோம். இந்த மாதிரி அதிகாரங்கள் மீட்பு இல்லாமல் தேர்தல் நின்று என்ன போகிறோம், தேர்தலுக்கு பழகி போய் இந்த பதவி இருந்தா போதும்னு வந்துடும் நம்ம ஆட்களுக்கு. ஒரு ஆட்சி மேல அதிருப்தி வரும், அந்த ஆட்சி மேல அதிருப்தி இன்னொரு ஆட்சியை உருவாக்கிற தேர்தலில் எல்லாம் ஒண்ணுதான். இப்ப நீங்க கருணாநிதி அப்படி காங்கிரஸ்காரனை எதிர்த்து வந்து நான் அதை வெட்டி சாய்க்க போறேன்னு வந்தாங்க, கருணாநிதி கூட்டம் வந்தது. அது சரியில்லைன்னு எம்ஜிஆர் புரட்சி தலைவர் என்ன உரிமையை மீட்டார், புரட்சி பண்ணி புரட்சி தலைவர். அதுக்கப்புறம் புரட்சி தலைவி என்ன உரிமையை மீட்டுச்சு, இருக்கிறதெல்லாம் போச்சு. சில 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 சலுகைகள் உரிமைகள் வெள்ளக்காரன் காலத்துல நம்ம வாங்கலையா, அது மாதிரி டில்லிக்காரன் காலத்துலயும் சிலது வரலாம். வெள்ளக்காரன் சில உரிமைகள் நம்ம போராட்டத்தை கொடுக்கலையா, அந்த மாதிரி இருக்கு. எனவே இந்த நோய் நாடி நோய் முதல் நாடி அது அன்னைக்கு வாய் நாடி வாய்ப்பச் செயல் என்று நம்முடைய இனத்தாயகம், மொழி உரிமை, நம்முடைய இன அடையாளம், அது மாதிரி நமக்கான அரசியல் அதிகாரம் இதெல்லாம் இல்லை. அதிகாரம்னா என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன அரசியல் அதிகாரம் இருக்கு? டெல்லிக்காரனுக்கு கீழ்பட்ட, அவனுக்கு கீழ்பட்ட அரசியல் அதிகாரம் தான் இருக்கு. அவனுக்கு ஏவல் செய்யக்கூடிய அளவுக்குள்ள அதே அரசியல் அதிகாரம் தான் இருக்கு. அதை மாற்றி தேர்தல் மூலம் அமைக்கிறதுக்கு வழியே இல்லை. இப்ப தேர்தலே வேண்டாமா, வேண்டும். தேர்தலே வேண்டாம், சர்வாதிகாரி வச்சுக்கணும், தேர்தல் வேண்டும். இதை புரிஞ்சுக்கிட்டு ஈடுபடுங்க. தேர்தல் ஈடுபடுறவங்க, தேர்தலை நீங்க ஈடுபடணும்னு கேட்கறவங்களும் இதை புரிஞ்சுக்கோங்க. வரம்பு இருக்கு, வரம்பு கால வரம்பற்று போயிட்டு இருப்பீங்களா? அப்ப இந்த தேர்தலுக்கு வெளியேயும் ஈகம் செய்யக்கூடிய மக்கள் இயக்கமாக வரணும். தனிநபர் ஆயுத இயக்கமாகவோ தனிநபர் போராட்டமாகவோ அப்படி வேண்டியதில்லை. அது நம்ம நாட்டுக்கு பொருந்தாது. எங்களுடைய அனுபவத்தை சொல்றோம். நம்ம பார்த்துட்டோம், பல பேர் பார்த்து நக்சல் பாதிக்கிறதை பார்த்தோம், பல இயக்கங்களை பார்த்துட்டோம். நமக்கு அது மக்கள் திரள் போராட்டம், அதுல உயிர் பலியும் நடக்கும், சிறைவாசத்துக்கும் போகணும், அதுக்கு தயாரா இருக்கணும். அப்படிப்பட்ட உணர்வுள்ள ஒரு குழு இருந்து, ஒரு சின்ன குழு இல்ல, ஒரு அமைப்பு இருக்கணும். அதை ஆதரிக்கக்கூடிய வெகு மக்கள் இருக்கணும். அப்படி போராடினால்தான் எதுவும் கிடைக்குமே தவிர சட்டமன்றத்தில் போய் அந்த உரிமை மீட்ட முடியாது. இப்ப இருக்கிற உரிமைகளுக்குள்ளர அவங்கள போல ஊழல் செய்யாம ஒருத்தர் ஆட்சி பண்ணலாம், பேசலாம். இல்லைங்க, இப்ப பாத்தீங்கன்னா திராவிட ஆட்சி இருக்கு, திராவிட தமிழ் மறைக்கிற வேலைகளை செஞ்சுட்டு இருக்கு. இப்ப தமிழ் தேசிய உணர்வு கொண்ட ஒரு ஆட்சி வந்துருச்சுன்னா நீங்க இறையாண்மையில கூட்டரசு அமைக்கிறதுக்கான ஒரு சுதந்திரமா போராடுறதுக்கு அந்த இது பண்றதுக்கான களமா அது இருக்கும்ல, அது எப்படி சொல்ல இயல்பா இருக்கும்ல, அது எப்படி சொல்ல முடியும்? நம்ம போராடுறோம், இப்ப இவங்க திட்டமிட்டு அது எப்படி யூகமா சொல்ல முடியும்? நம்ம போராடுறோம், ஒரு நம்ம ஆளே நாளைக்கு நம்ம முதலமைச்சரா வந்துட்டாங்க, நம்ம தமிழ் தேசியர்களை எந்த அளவுக்கு அனுமதிப்பாங்கன்னு யார் சொல்ல முடியும்? யூகம் பண்ணிட்டுலாம் பண்ண முடியாது. அது இருக்கட்டும், நம்மவர்கள் ஆட்சியில இருக்கட்டும், நம்ம போராடுவோம். அவர்கள் நம்மளை ஜெயில பிடிச்சி போட்டாலும் நம்ம தியாகம் பண்ணணும், புரியுதா? நம்மவர்களே ஜெயில பிடிச்சி போட்டாலும் நம்ம தியாகம் பண்ணணும். அந்த மாதிரி அவ இல்லை என்றால் இந்த உரிமையெல்லாம் மீட்க முடியாதுங்க. இப்ப 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சியை கைப்பற்றி இருக்கு. அந்த ஆட்சியில இருந்து அவங்களை அகற்றணும்னா தேர்தல் அரசியல் மூலம் தான் அவங்களை எதுக்காக அகற்றீங்க? அகற்றுறதுக்கு அந்த மாதிரி இருக்க கூடாது. நம்ம இன அரசியல் வரணும், இன உரிமை மீட்கணும், அதான அடிப்படை. வெறுமனே இன அரசியல் பேசுறதா? இன உரிமை மீட்கணும். என்ன உரிமையை மீட்கிறது சட்டப்படியான வாய்ப்பு என்ன இருக்கு? சட்டசபை மூலம் மீட்பீங்களா? பார்லிமெண்ட் மூலம் மீட்பீங்களா? மக்கள் போராட்டத்தின் மூலம் மீட்பீங்களா? சட்டசபையும் இருந்து அதற்கு மக்கள் போராட்டம் பின்னணியா இருந்தால் மீட்கலாம். மக்கள் போராட்டம் இல்லாமல் சட்டசபையினால் மட்டும் மீட்க முடியாது. அப்ப மக்கள் போராட்டத்தை எழுப்புறதுன்னா என்னன்னு, எம்எல்ஏ எம்பி பதவிகள் மந்திரி பதவிகளுக்கு அப்பால் பட்டு சிந்திக்கிறது. ஜெயிலுக்கு போனா நான் தயாரிப்பா, சிறைக்கு போகணும்.
லட்சக்கணக்கான பேர் போக வேண்டியதில்லை சிறைக்கு, நாங்க ஆயிரக்கணக்கான பேர் நாங்க தயார் என்ற அளவுக்காவது ஒரு இன அமைப்பு இருந்து செயல்பட்டு வழக்கப்பட்டு சிறைக்கு போக தியாகம் பண்ணக்கூடிய நிலைமைகள் வந்தால்தான் அதுக்கு ஒத்துழைச்சி சட்டமன்றத்துக்கு ஒத்துழைச்சி இந்த மக்கள் அந்த உரிமையை மீட்க முடியும். அப்படி இல்லாமல் மக்கள் சைலண்டா இருப்பாங்க, நான் பாத்துக்கிறேன்னா பார்க்க முடியாது. அதுக்கான இடமே இல்லை, கான்ஸ்டியூஷன்ல இடம் இல்லை, மக்கள் எழுச்சியெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நாளைக்கு மத்த இனத்துக்காரன் போராடி உரிமையை மீட்டா கூட தமிழன் தமிழச்சி போராடவில்லை என்றால் அவன் பங்கு போட்டு போயிடுவான். எடுத்துக்காட்டா நான் சொல்றேன், இப்ப ஆந்திராவிலேயோ கர்நாடகத்திலேயோ கேரளாவிலேயோ போராட்டம், இன போராட்டம் வருது. போராட்டம் வந்து அவன் வெற்றிகரமா அவங்க இருக்காங்க. நாளைக்கு இந்தியாவில மறுகட்டமைப்பு செய்ய போறாங்க அப்படின்னா அவனை நம்ம எல்லாம் இன்னும் பிரிச்சு போயிடுவான், நம்ம எழுத படிச்சுட்டு போயிடுவானுங்க அவங்க எல்லாம். நம்ம போராடாம இருந்தாங்களா? அதுக்காக சொல்றேன், நம்ம போராடாம இருந்தா. எனவே அப்படி வெகு மக்கள் போராடி ஈகம் செய்யவும் தயாராகவில்லை என்றால் இந்த லட்சியத்தை அடையவே முடியாது. அதனால அதுக்கு ஒரு இயக்கம் இப்ப நம்ம இவங்க நாம் தமிழர் தேர்தல் நினைக்கணும், நிலா நிக்கட்டும், யார் வேணாங்க, வரம்பு இருக்கு. தேர்தலில் இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு செயல்பாட்டு வரம்பு இருக்கு, சிறைக்கு போகிற அளவுக்கும் வரம்பு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம அதிகம் பேர் இல்லை என்றாலும் சிறைக்கு போக தயாரா இருக்கிறோம். இதை அதிகப்படுத்துவோம், அழுத்தத்தை உண்டாக்குவோம். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு, பதவி, பணம், விளம்பரம் மூன்றுக்கும் ஆசைப்படாத ஒரு லட்சிய இயக்கம் தேவை. நீங்க பதவி ஆசைப்பட்டு எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி மந்திரி ஆகி போன பிறகு அதை விட்டு வர மாட்டாங்க. நாங்க பல பேர் நம்ம பார்த்துட்டோம், வரலாற்றுல பார்த்துட்டோம், பல பேரை பார்த்துட்டோம். ஒண்ணு இல்ல பாரு, எவ்வளவு பேசினா சமூக அறிவியல் படி பேசினார் ஆதித்தனாரு. 2 தேர்தல் 62ல கடுதோல்வி அடைஞ்சா என்ன அடுத்த இப்ப ஒண்ணும் இல்ல. அயர்லாந்து போராட்டத்தை பார்த்து நாம் தமிழர்னு பேர் வச்சாரு, அவங்க கட்சி பேரு அது பி ஐரிஷ்ங்கிற, அதெல்லாம் அவங்க மொழியில வச்சிருக்கான். அதை பார்த்து நாம் தமிழர்னு பேர் வச்சவர் ஆயத்தினாரு. 62ல தோல்வி அடைஞ்ச உடனே அப்படியே பல்த்தி அடிச்சு போய் பாரட்லா படிச்ச பெருமகனார் திமுக சேர்ந்தாருங்க. மாப்போசி இன்னைக்கு இந்த சென்னை தமிழ்நாட்டோட இருக்கு, திருத்தணி வரை தமிழ்நாட்டோட இருக்குன்னா மாப்போசி தான் முதன்மை காரணம். போராடின அந்த உரிமையை எழுப்பிய மங்களங்கராள் இருக்காரு, விநாயகர் இருக்காங்க, பல பேர் இருக்காங்க. தலைமை தாங்கி வழிநடத்தி விடாப்பிடியாக நடத்தியவர் மாப்போசி. அந்த மாப்போசி எங்க போனாரு? திராவிட எதிர்ப்பு அப்படியே பேசிட்டு பெருசா தமிழ் தேசியம்லாம் பேசினாரு. 62 எலெக்ஷன்ல தோத்த பிறகு 67ல போய் அவங்கள கூட்டணி சேர்றாரு. இதான் நம்ம முன்னோர்கள். இந்த மாதிரி திரும்ப பதவி அரசியல்ல போய் மாட்டிக்கிட்டு அப்புறம் ஒட்டுமொத்த சமூகம் அதிலே போகணுமா? பதவிக்கு போறவங்க போங்க, தமிழ் தேசியத்தை ஆதரிச்சு நிற்கிறவங்க நம்ம ஆதரிப்போம், உங்களால முடிஞ்சவங்களும் எங்களை ஆதரிங்க. மற்றபடி போர்க்குணம் உள்ள வீதி போராட்டம் நடத்தக்கூடிய, பெருந்திரள் அறப்போராட்டம் நடத்தக்கூடிய, சிறை கஞ்சாமல் போகக்கூடிய செயல் மறவர்களை, வீராங்கனைகளை தமிழ் தேசிய பேர் இயக்கம் கொண்டால், அல்லது இது போன்ற ஒரு இயக்கம் கொண்டால்தான் பிடித்திருக்கிற நோயை நீக்க முடியும். ஆதிக்கம் செய்கிற இந்திய ஏகாதிபத்தியத்திலிருந்து தமிழ் இன உரிமைகளை, மொழி உரிமைகளை மீட்க முடியும். இல்லையேல் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வர்றோம். தமிழர் தாயகம் அழிஞ்சுக்கிட்டு வருது, இந்திக்கார நிறைய திணிச்சுக்கிட்டு வர்றாங்க. எல்லா வகையிலையும் நம்ம மக்களே கொண்டு போய் பிள்ளைகளை இங்கிலீஷ் மீடியம் சேர்த்துக்கிட்டு இருக்கு, தமிழ் படிக்காம சேர்த்துக்கிட்டு இருக்கு. இது என்ன கதியாகும்னு எண்ணி பாருங்க. ஒரு பக்கம் இந்திக்காரன், இன்னொரு பக்கம் கல்வி தமிழை மறுத்துட்டு எல்லாம் இங்கிலீஷ் 1வதுல இருந்து மழலையில இருந்து தமிழர் தாயகமா நீடிக்குமா? தமிழன் தமிழச்சியா இருக்கிறவங்க நினைச்சு பாருங்க என்ன இருக்கு. நாளைக்கு திடீர்னு மாத்திருவீங்க. மக்கள்கிட்ட ஒரு ரேடிக்கல் சேஞ்ச் வராம, மக்களில் கணிசமானவர்கள்ட்ட 100க்கு 100 பேர்கிட்ட, மக்கள்ல ஒரு 10% மக்கள்கிட்ட இந்த ரேடிக்கல் சேஞ்ச், அடிப்படை மாற்றம், லட்சியபூர்வ மாற்றம் குடும்பத்திலிருந்து வர வேண்டும். குடும்பத்திலிருந்து, ஊரிலிருந்து, வீதியிலிருந்து வர வேண்டும். எல்லாரும் போராடணும், ஜெயிலுக்கு போகணும் அவசியம் இல்லை. என் பிள்ளைய தமிழ்ல தான் படிக்கப்பா, எங்க ஒரு தமிழ் பள்ளி நல்லா நடத்து, ஆசிரியரை போடு, இதுல பாடத்திட்ட ஒழுங்கா நடத்து, இதை கேட்கறதுக்கு நான் ஜெயிலுக்கு போகணும். அதுக்கு இந்த கருத்து இல்லாம அவன் எப்படின்னா இங்கிலீஷ் படிச்சுக்க, இன்னும் கொஞ்ச நாள் வச்சு ஹிந்தி படிக்க வச்சிருவான். அப்ப தமிழர் தாயமே இருக்காது. எனவே இப்படிப்பட்ட ஒரு இயக்கம் ஆட்சியில் இருப்பவனை குறை சொல்வது மட்டுமல்ல, உரிமையை மீட்க லட்சியத்தை வைத்துக் கொண்டு லட்சியத்தை நோக்கி முன்னேறக்கூடிய இயக்கம் வேண்டும். அந்த ஆட்சி என் லட்சியத்துக்கு எதிரானது, என் லட்சியத்தை அரசமைப்பிலே கொண்டு வர வேண்டும், அரசியலை ஏற்ற வேண்டும் என்றால் போராடித்தான், மக்கள் திரள் போராட்டம் நடத்தித்தான் அதை வெற்றி பெற முடியுமே தவிர வேற வழியே இல்லை. அதற்கான நிலையெல்லாம் ஒண்ணும் இல்லை. அந்த வகையில் தான்
நம்முடைய கடந்த கால சாதனைகளில் இருந்து வீரம் பெறுவோம், கடந்த கால தவறுகளில் இருந்து பாடம் பெறுவோம் என்ற ஒரு மொழியையும் உருவாக்கி தமிழ் தேசிய பேரியக்கம் தேர்தலில் நிற்க வேண்டாம். அதே சமயம் தேர்தலை முற்றிலுமா புறக்கணிங்கன்னு வேண்டியதில்லை. பங்கெடுக்கிறவர்கள் நல்லபடியா பங்கெடுங்க. இந்த வரம்பு, இந்த லட்சியத்தை விடாம பங்கெடுங்க. இந்த லட்சியத்தில் அவர்கள் தவறினால் அவர்களையும் சுட்டிக்காட்டி விமர்சிக்கக்கூடிய ஒரு உரிமையும் அல்லது தெம்பும் லட்சிய தமிழ் தேசியர்களுக்கு வேண்டும். இது ஒரு புரட்சி மாதிரி தான். இது ஆயுதம் தாங்காத ஒரு புரட்சி, ஒரு மன எழுச்சி, மக்கள் எழுச்சி. அப்படிப்பட்ட ஒரு தமிழ் தேசிய புரட்சி இது. அந்த தமிழ் தேசிய புரட்சி என்பது யாரோ சில வீரர்கள், சில கொரில்லாக்கள் செய்வதல்ல, மக்கள் செய்வது, மக்கள் மனமாற்றத்தில் வருவது. அப்படிப்பட்ட மனமாற்றத்தை உண்டாக்குவதற்கு போர் வீரர்களாக, போர் வீராங்கனைகளாக, முன் எடுத்துக்காட்டுகளாக அவங்க வீதி முன்னால் நிற்கணும், அவங்க வீட்டு முன்னால் நம்ம நிற்கணும், செயல்பட்டு காட்ட வேண்டும். அப்படிப்பட்ட இயக்கத்தை தான் உருவாக்கணும். ஏனென்றால் தமிழ் தேச இறையாண்மை மீட்பு என்பது இல்லாமல் யாரையும் யாரும் செய்ய முடியாது. நீங்க அவன் போட்ட பெலங்கூட தான் ஒரு முதலமைச்சராக இருக்க முடியும், ஒரு எம்எல்ஏவா இருக்க முடியும், ஒரு எம்பியா இருக்க முடியும் என்ற நிலையில் தான் இந்த மாற்றம், இந்த தமிழ் தேசிய புரட்சி என்பது இப்படி வர வேண்டும். இது பெரிய பெரிய புரட்சியெல்லாம் நடத்தணும் சொன்னது போல ஒரு புரட்சி என்பது மாலை நேர விருந்தல்ல. அது அவங்க நாட்டுக்கு சொன்னாங்க. நம்ம நாட்டுக்கு நான் சொல்ல விரும்புவது, புரட்சி என்பது திண்டுக்கல் லியோனி பேசும் பட்டிமன்றம் அல்ல, சாலமன் பாப்பையா பர்வீன் சுல்தானா நடத்தும் பட்டிமன்றம் அல்ல. புரட்சி என்பது வீதியில் இறங்கி போராடுவது, சிறைக்கு அஞ்சாமல் இருப்பது, ஈகம் செய்வது, லட்சியம் தான் எனக்கு உயிர் என்று சொல்வது. இதோ நம் கண் முன்னால் நம்முடைய தலைவனாக நம்ம பிரபாகரன் இருக்கிறான், நம் கண் முன்னால் இருக்கிறான். அவரை போல் ஆயுதமேந்தி போராடுங்கள் என்று சொல்லவில்லை, உறுதியாயிருங்கள். இந்த தமிழ் இனம் ஒரு சின்ன பகுதியில ஈழத்துல விடுதலை பண்ணி அவனோடு ஒரு பன்னாட்டு அரசுகள் தலையிட்டு பஞ்சாயத்து பண்ணி உடன்பாடு பட்டு அதுல ஆட்சி தலைவரா பிரபாகரன் இருந்தாரா இல்லையா? எப்படி போராடி ஈகம் செய்து பின்வாங்காமல் இருந்து கண் முன்னால் இந்த எடுத்துக்காட்டு இருக்கும் பொழுது நீங்க சும்மா சட்டமன்றத்துல போய் நான் எல்லாம் பண்ணிடுவேன்னா எப்படி முடியாது? இந்திய ஏகாதிபத்தியம் விட்டுருவான உடனே உனக்கு அது கான்ஸ்டியூஷன்ல இடம் இருக்கா? கான்ஸ்டியூஷனையே திருத்த வேண்டும்னா போராடி தான் திருத்தணும். பிரபா நம்ம கண் முன்னால் நம்ம இனத்தன்னையை தூக்கி நிறுத்தி இருக்கிறோம் உலகத்துல, அங்க தோல்வி அடைஞ்சிருக்கலாம். தமிழினம் என்று ஒன்று இருக்குடான்னு சாதாரண மக்களுக்கு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவன் பிரபாகரன் விடுதலை புலிகளும். என்னென்ன ஈகம், நம்ம இனம் தானே, அது நம்ம ரத்தம் தானே. நான் உன்னை ஆயுதம் என்று சொல்லவில்லை, தற்கொலைப்படையா நீ மாறுன்னு தமிழச்சியை சொல்லல. லட்சியத்துக்கு உறுதியாயிரு. பதவி, பணம், விளம்பரம் மூணுக்கும் ஆசைப்படாமல் வா. அவர் வரல இவர் வரலன்னு பார்க்காத, திரும்பி பார்க்காத. பின்னால் எத்தனை பேர் வர்றாங்க, நீ முன்னால போ. யார் வந்தாலும் வராவிட்டாலும் நீ முன்னால பேசிக்கிட்டு போ. வருவான், பின்னாடி வருவார்கள். உலக வரலாறு இதுதான். அந்த வகையில் உறுதியேற்று ஒரு லட்சியம் உள்ள தமிழ் தேசிய மக்கள் எழுச்சியை உருவாக்க வேண்டும். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் தேர்தலில் பங்கெடுப்பதில்லை. தேர்தலில் பங்கெடுப்பவர்கள் உங்களுக்கு ஒரு வரம்பு இருக்கிறது, அந்த அளவோடு நீங்கள் இருங்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து. நீங்க இப்ப பிரபாகரனை முன்னுதாரணம் காட்டினீங்க. ஆனா அவர்கள் கூட ஒரு சர்வதேசத்துல மக்கள் செல்வாக்கு இருக்குங்கிறத தேர்தலில் பங்கேற்ற ஆதரிச்சாங்களையா? அது மாதிரி ஒரு சூழல் நீங்க ஆதரிப்பீங்க ஒரு சொன்ன. அந்த மாதிரி சூழல் ஆதரிக்கலாமே. அப்புறம் தேர்தலில் பங்கேற்க மாட்டோம்னு சொல்றீங்க. ஒரு சூழல் ஐயோ அப்படிலாம் இல்ல. தேர்தலையே பங்கெடுக்கக்கூடிய சூழலை பண்ணலாம். நீங்க காந்தி எடுத்துங்க, பிரபாகரன் சொல்றோம்ல, 1920 தேர்தல் வச்சான் வெள்ளக்காரன். மக்கள் வாக்கெடுப்பு ஆன் பண்ணி எல்லாருக்கும் வாக்கெடுப்பு. சிலது ஒரு குறைந்தபட்ச கல்வி ஏதோ சொல்றாங்க, அது மாதிரி சொன்னாங்க. மற்றபடி ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் வாக்குரிமை 1920. அந்த தேர்தலை காந்தி புறக்கணிக்க சொன்னாரு. அதுல போய் என்னடா பண்ண போறோம்? கவர்னருக்கு எல்லா பதவியும் வச்சிருக்கான், கவர்னருக்கு தான் அதிக பதவி, எல்லாம் டெல்லியில அதிக பதவி இருக்கு, நீங்க நிக்க கூடாதுன்னாரு, புறக்கணிச்சிட்டாரு. 35 ஒரு புதிய அரசியல் சட்டத்தை உருவாக்கினா வெள்ளக்காரன். அதுல சில உரிமைகள் மாநில அரசு கொடுத்தான், போலீஸ் உட்பட பல இதுகளை கொடுத்த போது இது பரவாயில்லைன்னு நிக்கணும் நாங்க எல்லாரும். அப்புறம் அவருக்கு அப்பவும் விருப்பம் இல்ல காந்திக்கு. சரி நின்னுங்கப்பா எழுதுங்க. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை காந்தி, எல்லா வேட்பாளரும் எழுதி கொடுத்துடணும் காங்கிரஸ் தலைமைக்கு. கட்சி முடிவெடுத்தால் எம்எல்ஏ பதவியோ மந்திரி பதவியோ ரிசைன் பண்ணிடும், உடனே பதவி விலகி விடுவேன் என்று எழுதி கொடுத்துதான் வேட்பாளர் நிக்கணும் நிபந்தனை போட்டார். எல்லாம் எழுதி கொடுத்தான். 37 எலெக்ஷன் வந்துச்சு. 35 சட்டத்துக்கு வந்த பிறகு
37 காங்கிரஸ் பல இடங்கள்ல எல்லா மாநிலங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. சென்னை மாகாணத்துக்கு ராஜாஜி முதலமைச்சர். 2வது உலக போர் பிரச்சனை வந்தது. இந்தியாவை ஈடுபடுத்தின வெள்ளக்காரன், இந்தியாவில் ஏன்டா ஈடுபடுத்துற அப்படி சொல்லி, எனக்கு விடுதலை கொடுத்தா இந்தியாவை உனக்கு ஆதரிக்க போற, இல்லைன்னா நான் எனக்கு ஒன்னு ஆதரிக்க முடியாதுன்ட்டாரு காந்தி. அப்ப என்ன பண்ணிட்டார், டக்குன்னு 37ல தேர்தலில் நிக்க ஒத்துக்கிட்ட காந்தி 39ல 2வது உலக போர் வந்தோடனே பதவி விலகுன்னு சொன்னாரு. காங்கிரஸ் முடிவு பண்ணிச்சு, எல்லாம் ராஜா இப்படி எல்லாம் பதவி விலகினா. அது போல பிரபாகரன் அவர் தேர்தல் நிக்கல. அவர் சர்வதேச அரங்குல அவரை பேச்சுவார்த்தை கூப்பிட்டான். தேர்தல் என்ன கூப்பிட்டான், அவங்க ஆயுத போராட்டம் நடத்தி சிங்கள அரசு நடத்த முடியல, சிங்கள சமாளிக்க முடியல. அதனால அவன் போய் பல நாடுகிட்ட முறையிடுறான். அவன் பஞ்சாயத்துக்கு வர்றான், நார்வே நாட்டை வச்சு பஞ்சாயத்துக்கு வர்றாங்க. அப்ப பண்ணும்போது அந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்றான் சிங்களன், இது ஒரு ஆயுதம் தாங்கிய கும்பலுங்க, பிரபாகரன் கும்பல். இது துப்பாக்கி காட்டி மக்கள்கிட்ட மிரட்டி தனிநாடு ஆதரவை கேட்குது. மக்களுடைய மேண்டேட், மக்களுடைய கட்டளை, இலங்கையிலிருந்து ஈழம் பிரிந்து போய்விட வேண்டும் என்ற மக்கள் கட்டளை இவர்களுக்கு கிடையாது. அதுக்கான சான்று எதுவும் இல்லை. இந்த கும்பல் ஆயுதத்தை வச்சுட்டு மிரட்டுது தமிழ் மக்கள்னு சொல்லிவிட்டான் சிங்கள. அப்படி சொன்ன உடனே தான் ஒரு தேர்தலை நிற்போன்னு நின்னாரு. அவரு நிக்கல, எல்டிடி யாருமே நிக்கல தேர்தல்ல, நின்னுங்க அப்படின்னு அவர் இப்ப சம்பந்தரை கூப்பிட்டு மற்ற பெரிய ஆட்கள்லாம் கூப்பிட்டு நீங்களாம் ஒரு கூட்டணி வச்சுக்கோங்கன்னு சம்பந்தரை கூப்பிட்டு பண்ணாரு. அப்பதான் தமிழ் தேசிய கூட்டணி தான் அவங்க உருவாக்குனாங்க. உருவாக்கும் போது எல்டிடி வாக்கு போடுங்க தமிழ் தேசிய கூட்டணிக்கு, மற்றவனுக்கு போடாத போடுங்கன்னு பெருவாரியா வெற்றி பெற்றுட்டாங்க. அந்த ஈழப்பகுதியில வெற்றி பெற்ற உடனே வடக்கு கிழக்கு பெருவாரியா வெற்றி பெற்ற உடனே அடுத்த பேச்சுவார்த்தை நார்வே முன்னிலை நடக்கும்போது யுவபாரி எங்க பிரதிநிதினாங்க தமிழ் ஈழத்தை முன்வைத்து சம்பந்தர் உட்பட. சம்பந்தர்னா யாரு, ஈழத்தின் கருணாநிதி. அந்த சம்பந்தம் நிர்பந்தப்படுத்துறாருல, ஈழத்தின் கருணாநிதியை பயன்படுத்தலாம் நமக்கு உட்பட்டு. அது மாதிரி தமிழ்நாட்டு கருணாநிதிகளையும் பயன்படுத்தலாம். நம்ம இருக்கணும், அதுக்கிட்ட நம்ம டிசிசிவ் ஃபோர்ஸா நம்ம இருக்கணும், புரியுதா? தமிழ்நாட்டு கருணாநிதி, தமிழ்நாட்டு ஸ்டாலினை கூட பயன்படுத்தலாம், நம்ம டிசிசிவ் ஃபோர்ஸா இருக்கணும். அப்படி இருந்தார் பிரபாகரன் ஈழ மக்கள் ஆதரவோட. ஆணையும் பொண்ணையும் போராளி ஆக்கி பலி கொடுத்து தியாகம் பண்ணி அப்படி அவங்க உருவாக்குனாங்க எல்லாரும். கடைசியில் அவர் என்ன பண்ணார் பிரபாகரன், குடும்பத்தோட போய் கடத்தல என்ன பலியானாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு தெய்வமா கொண்டாடுறான் ஈழத்துக்குள்ள. ஏன், உண்மையான வீரன்டா, தலைவன் என்ற வெறி, தலைவனாகிற அதிகார வெறியில எல்லாம் பண்ணற பிரபாகரன் உண்மையா நம்ம இனத்துக்காக நின்னா, குடும்பத்தையே பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு நின்னா காலத்துல, எங்கேயும் தப்பு பண்ணல என்று பிரபாகரனை தெய்வமா நினைக்கிறான். நாம அந்த மாதிரி ஆயுத போராட்டம் இல்ல, ஒரு சாதாரணமா ஒரு ஆயுதம் இல்லாத ஒரு மன முடிவெடுக்கிறது நம்ம சிந்தனைக்கே துணிச்சல் இல்லைன்னாக்க பிரபாகரன் பேருது நியாயமா பண்ணணுமா? காரணமாக சொன்னதான் அடிக்கடி சொல்றது, வரலாற்று நாயகர்களை போல் நிகழ்காலத்தில் வரலாறு படைக்க முடியாதவர்கள் பழைய நாயகர்களின் புகழை அதிகமாக பேசுவார்கள், அவர்களின் முதுகுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வார்கள் என்று காரணமாக எழுதுவாரு. அது மாதிரி நம்ம போயிடக்கூடாது இல்ல. அல்ல, அவர் ஊருக்கு அவர் ஆயுதாங்கிய புரட்சி, நம்ம ஆயுதம்லாம் இல்லப்பா, மக்கள் போராட்டம், நம்ம சிறைக்கு தயார். ஏன்னா அவன் உயிரே விடுறாங்க, போய் ஆணும் பொண்ணு நின்றுக்கிட்டு இதுல கட்டி வெடிகுண்டை கட்டிக்கிட்டு உடம்புல நம்ம சிறைக்கு போனா என்ன ஒண்ணும் இல்லைங்க. நெல்சன் மண்டேலா வழக்கறிஞர், ஒரு கருப்பினத்துல வழக்கறிஞர் படிச்ச ஆளு, 29 ஆண்டு சிறையில இருக்காரு அந்த இன உரிமைக்காக. இருந்து வெற்றி பெற்றாரு. வெற்றியெல்லாம் தோல்வி அடையலாம், பிரச்சனை இல்லை. நெல்சன் மண்டேலா என்ன கத்துக்கிற தமிழன் தமிழச்சி. அந்த அன்னைக்கு தென்னாப்பிரிக்காவில சட்டசபை இல்லாம இருந்துச்சு, பார்லிமெண்ட் இல்லாம இருக்கு, எல்லாத்தையும் நான் வச்சிருந்தா வெள்ளக்கார போய் சிறுபான்மை. இன்னைக்கு அது மாதிரி டெல்லிக்காரன் வச்சிருக்காங்க. உலக வரலாற்றை படிக்கிறீங்கல்ல. எனவே இதை பத்திலாம் இல்லை, இளைஞர்கள் ஆணும் பெண்ணும் எல்லாரும் இதை பத்தி சிந்திங்க தீவிரமாக. இப்பவும் நம்ம இப்ப தமிழ் தேசிய எழுச்சி வந்திருக்கு. நான் பையன் தீவிரம் பேருனா உலகெங்கும் நம்ம வாழ்கிற தமிழர்கிட்ட இருக்கு சரி, தமிழ்நாட்டு தமிழர்கிட்ட சரி, தமிழ் தேசிய எழுச்சி வந்திருக்கு. இந்த தமிழ் தேசிய எழுச்சியை திராவிடம் குட்டிச்சுவர் பண்ண மாதிரி நம்ம ஆயிடக்கூடாது. அதனால சேனல் ஒதுக்கி விடு, தேர்தல் அடிக்கிறவன் நின்னுங்க, இந்த வரம்புக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு முடியும், என்னங்க நல்லா தாராளம் இல்லைங்க. மக்கள்கிட்ட தியாகம் பண்ணி போராடணும், நாம வரணும். இந்த வீதியில இறங்கி போராடுற கூட்டம் பெருகினால்தான் ஏதாவது உரிமைகளை மீட்க முடியும், இல்லை என்றால் மீட்க முடியாது. சிந்தியுங்கள். நன்றிங்க, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான்
இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.